ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போலாம் செவ்வாய், வெள்ளிலாம் நாள் கணக்கு பார்க்குறது இல்ல. டெய்லி மாப் போட்டுறது, வராண்டாவையும் கழுவி விட்டுறது. அப்பதான் கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். சாயங்காலம் விளக்கேத்திட்டு அப்பதான் உட்காந்துருக்க முடியுது. இல்லன்னா வேர்த்து ரொம்ப கசகசன்னு ஆயிரும். பைரவாவுக்கே இந்த கிரீன் மேட் போட்டிருந்தேன் பிடிக்கல. அதுக்கே ரொம்ப சிரமப்படுது. அதனால தான் சரி வெயில் டைம் முடியட்டும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். நானும் ஃப்ரெஷ் ஆயிட்டு மாடியில இருக்க ரூம்ல போய் விளக்கேத்திடலாம் அப்படின்ட்டு ஒரு 5:30க்குலாம் அங்க போய் விளக்கேத்திட்டு, அங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு காத்து வாங்கிட்டு 6 மணி போல வீட்ல கீழ இருக்கிற பூஜை ரூம்ல வந்து விளக்கேத்த ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு லக்ஷ்மி அம்மாவுக்கு வந்து நான் வந்து சின்ன சின்ன முட்டா கோர்த்து மாலையா கோர்த்துருந்தேன். அழகா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. புதுசா வளையல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். அவங்களுக்கு நெய்வேத்தியமா நெல்லிக்காய் தான் வச்சேன். லக்ஷ்மி அம்மாவுக்கு வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அத நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் செஞ்ச சாம்பிராணி பாருங்க எப்படி புகை வருது. நல்ல ஸ்மெல் வந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. இன்னைக்கு சூப்பரா சாமி கும்பிட்டாச்சு. மன நிறைவா இருந்துச்சு. வாழ்க வளமுடன்.